ஹாய் கைஸ், தளபதியோட லாஸ்ட் மூவியான ஜனநாயகன் சென்சார் போர்டு இஷ்யூனால போஸ்ட்போன் ஆகிருக்குது. ஸோ எல்லாரும் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருப்பீங்க. ஸோ என்னதான் மூவி போஸ்ட்போன் ஆயிருந்தாலும் நீங்க அவருக்கு கொடுக்குற அந்த லவ் அண்ட் சப்போர்ட் இட்ஸ் கிரேசி. சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு தான் இருக்கேன். பயங்கரமான சப்போர்ட். அதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. மூவி என்னதான் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணாலும் அது வெளியே வந்துடும். ஏன்னா அது தளபதி படம், உங்களுக்கு தெரியும். ஸோ கைஸ், அட் த சேம் டைம் நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். சல்லியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், தமிழ் ஈழத்தோட போரை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு படம். ஈழத்தோட போரை வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா சில வருஷத்துக்கு முன்னாடியே தளபதி அண்ட் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எல்லாரும் சேர்ந்து ஈழத்துல நடந்த போருக்காக ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க, உண்ணாவிரதம் இருந்தாங்க. அது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஈழத்தமிழர்கள் இருக்க இடம் இல்லாமல், உடுக்க உடை இல்லாமல், உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு ஒரு நாள் உணவு இல்லாமல் இருக்கக்கூடாதா? ஸோ அந்த மாதிரி ஈழத்தோட போரை அதுல நடந்த கொடுமையை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு படம் தான் சல்லியர்கள். அந்த மூவியில எங்கேயும் எந்த தேட்டரும் தராத அந்த மூவி அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. ஸோ நான் உங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் வைக்கிறேன். நீங்க இதே மாதிரி ஒரு வீடியோ பண்ணி போடுங்க, சோஷியல் மீடியாவில் ஃபயர் விடுங்க, அதெல்லாம் நான் சொல்லலை. அந்த மூவியே கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு ஓடிடிக்காக அவங்க சேல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அந்த ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சுன்னா தயவு செஞ்சு அதை ஃபுல்லாக உட்காந்து நீங்கள் பார்த்தாலே போதும். அதுவே ஒரு பிக்கஸ்ட் சப்போர்ட். ஏன்னா அதுலேருந்து வர ரெவென்யூ அந்த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டீமுக்கு போவோம். அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இதே மாதிரி ஒரு தியேட்டர் ரைட்ஸ் இல்லைனாலும் ஓடிடியில் நம்ம ரிலீஸ் பண்ணால் நம்மளோட ஆடியன்ஸ் வந்து பார்த்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற தைரியத்தில் சல்லியர்கள் அப்படின்ற மாதிரி இன்னொரு படமும் வெளியே வரும். ஸோ தளபதி ஃபேன்ஸ் அண்ட் அதர் ஃபேன்ஸ், நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் வைக்கிறேன். ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த மூவி தயவு செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி மூவிஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட ஸ்டார்ஸை செலிப்ரேட் பண்ணது ஒரு 5% இந்த மாதிரி மூவிஸ் செலிப்ரேட் பண்ணாலே போதும். அதுவே அவங்களுக்கு ஒரு பிகஸ்ட் சப்போர்ட். ஸோ நான் பெங்களூர்ல ஏதோ ஒரு மூலையில் உட்காந்து சல்லியர்கள் அப்படின்ற ஒரு படத்தை பற்றி நான் பேசிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டில் நீங்கள் சல்லியர்கள் அப்படின்ற ஒரு படத்தை பற்றி அவேராக இல்லாத நீங்கள் சப்போர்ட் பண்ணாத இருந்தீங்கன்னா இட்ஸ் அன்ஃபேர் கைஸ். ஸோ உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ஓடிடியில் வந்தால் அது சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை கைஸ்.